அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்கள் அன்புடன் வருகிறேன். ஸோ டிஎன்இபி 2025 நடந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்டோட கவுன்சிலிங் டே 1 நேற்று முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 2. ஸோ டே 2 கவுன்சிலிங்கில் இன்னைக்கு எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆயிருக்கு, ஸோ இன்னும் நிரப்பப்படாத பணியிடங்கள் எவ்வளோ இருக்கு, யார் யாருக்கு இருக்கு, கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் அப்டேட் டெய்லி கொடுங்க அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபீல்டு அசிஸ்டன்ட் வந்து இன்னும் அடுத்த அப்டேட் எதுவும் வரல. மேபி இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான அப்டேட் ஆனதை விடுவாங்க. ஸோ அது வரப்பையும் உங்களுக்கு பார்ப்போம். ஸோ டே 2 எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங்ல எவ்வளவு வேகன்சி யார் யாருக்கு ஃபில் ஆயிருக்கா அப்படின்ற டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அடுத்த அப்கமிங்ல வரக்கூடிய டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டண்டா இருக்கட்டும், இப்போ டிஎன்பிசி டிப்ளமோ ஐடி லெவலா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முன்னான பிடிஎஃப் டெஸ்ட் சீரியஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஐடிஐ டெஸ்ட் பேஜா இருந்தா இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கும் தனியா இருக்கு. ஸோ எது எது வேணுமோ அப்படின்றத பார்த்துட்டு இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல், தமிழ் மீடியம் மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு தனித்தனியா உங்களுக்கு இருக்கு. சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வேணுங்கிறவங்க என்ன பண்ணீங்க, யூட்டிலைஸ் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க. ஸோ நேற்று எடுத்தவங்களும் சரி, இன்னைக்கு எடுத்தவங்களும் சரி, கண்டிப்பா வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வர பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றத தாராளமா கமெண்ட் பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நாளைக்கு போறவங்களும் இதை தயவு செய்து ஷேர் பண்ணி விட்டு போங்க, சரியா? ஓகே, இந்த லிஸ்ட் ஆனது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கேன், டெலிகிராம்ல ஷேர் பண்ணிக்க. அதுதான் டெலிகிராம் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது. டெலிகிராம்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, டே 2, அதாவது இன்னைக்கு டே 2 எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங்ல 7/8/2026 யார் யாருக்கு எவ்வளவு வேகன்சி அப்படின்றத பாத்துக்கோங்க. ஸோ ஜென்ரல் வேகன்சி பாத்தீங்கன்னா 74க்கு 74 ஃபில் ஆயிருச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பாத்தீங்கன்னா 20க்கு 20 ஃபில் ஆயிருச்சு. ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மென் 6, பிஎஸ்டிஎம் 1. ஸோ எல்லாமே என்னது, இது ரெண்டும் இன்னும் ஃபில் ஆகாம இருக்கு, சரிங்களா? எக்ஸர்வீஸ் மேடம் பிஎஸ்டிஎம் கேட்டகரி ஃபில் ஆகல. அதே மாதிரி இந்த பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் என்ன ஆகுதுல, ஃபில் ஆகல, சரியா? அதே மாதிரி ஜென்ரல் உமன் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் ஃபில் ஆயிடுச்சு. ஜென்ரல் டெஸ்டிடியூட் விடோல பாத்தீங்கன்னா 2 வேகன்சி இன்னும் ஃபில் ஆகாம இருக்கு, சரியா? அடுத்து டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம்ல 1 ஃபில் ஆகாம இருக்கு. டபிள்யூ ஆர்த்த உமன் ஆர்த்தோன்றது பாத்தீங்கன்னா 1 வேகன்சி ஃபில் ஆகாம இருக்கு. அடுத்து பிசி ஜென்ரல்ல பாத்தீங்கன்னா அது எல்லாமே கண்டிப்பா ஃபில் ஆயிரும். ஃபில் ஆகாம இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸர்வீஸ் மேனு, அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரிஸ் அவங்களோட வேகன்சிஸ் மட்டும்தான் ஃபில் ஆகாம இருக்கு. மற்ற எல்லா ஜென்ரல் உமன் எல்லாமே ஃபில் ஆக இருக்கு. உங்களுக்கே தெரியுதா? ஸோ எம்பிசி டிசிலே அதே மாதிரி தான். மேக்சிமம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எல்லாமே ஃபில் ஆயிருச்சு. உங்களுக்கு என்ன, அதே மாதிரி முக்கியமா யாரும் பிஇ முடிச்சுட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இன்னும் இந்த டவுட்ஸ் இருக்கு, சார் பிஇ எலிஜிபிளா இல்லையா அப்படின்ற டவுட்ஸ் இருக்கு. தயவுசெய்து யாரும் அப்படி எடுத்திருந்தீங்க அப்படின்னா, டைரக்ட் பிஆ இருந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா தாராளமா கீழே கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கட்டும், சரியா? ஓகே, அதே மாதிரி தான் பிசிஎம்ல பாத்தீங்கன்னா ஜென்ரல்ல 4 வேகன்சி இருக்கு. பிசிஎம் ஜென்ரல்ல 4 வேகன்சிஸ் இருக்கு. அதே மாதிரி பிஎஸ்டிஎம்ல 2 வேகன்சிஸ் ஃபில் ஆகாம இருக்கு, சரியா? 2 வேகன்சிஸ் ஃபில் ஆகாம இருக்கு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 656 போஸ்டுக்கு எவ்வளவு வேகன்சி. அதே மாதிரி எஸ்டில பாத்தீங்கன்னா 4 வேகன்சி தான் ஃபில் ஆயிருக்கு. இன்னும் 169 வேகன்சி, சரியா? மொத்தமா 400 வேகன்சி தான் என்ன இருக்கு, ஃபில் ஆயிருக்கு. இன்னைக்கு 256 போஸ்டிங் வந்து ஃபில் ஆகாம இருக்கு. அப்ப நேத்து இன்னைக்கு சேர்த்து எவ்வளவு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க, 400 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. நேத்தும் இன்னைக்கு எவ்வளவு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 வேகன்சி. ஸோ டெய்லிக்கும் சாலிடா 200 பேருக்கு வந்து என்ன பண்றாங்க, கவுன்சிலிங் இருக்கிறாங்க. ஏன்னா நேத்து இருந்தப்ப 456 போஸ்ட் கிட்ட இருந்துச்சு, இன்னைக்கு வந்து 200 கம்மியாயிரு, சரியா? அப்ப 256 போஸ்ட்ன்றது என்ன இருக்கு, இன்னும் அவைலபிளா இருக்கு. அது யார் யாருக்கு, அதுக்கு தான் இந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட் டிபார்ட்மெண்ட்ல பிசி டெஸ்டிடியூட் அவங்களுக்கு 1, மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இதான் கம்யூனிட்டி வைஸ் எஸ்சி ஜென்ரல். ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் என்ன பண்ணிருக்காங்க, வேகன்சி ஆனது அப்டேட் பண்ணிருக்காங்க, சரியா? சோ மொத்தமா 257 வேகன்சிஸ் இருக்கு. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுல இருக்கக்கூடிய 1 வேகன்சி சேர்த்து. சோ யார் யாரெல்லாம் நாளைக்கு போறீங்க, நாளை கழிச்சு போறீங்கன்றத பாத்துக்கோங்க. எதுனாலும் ப்ராப்பரா எடுத்துட்டு போங்க. உங்களோட அப்ளிகேஷனா இருக்கட்டும், அப்ளை பண்றப்ப என்னென்ன சர்டிபிகேட்லாம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே எடுத்துட்டு போங்க. ஸோ முக்கியமா எதெல்லாம் குரூசியலா இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு போயிருங்க அப்ளிகேஷனை. ஏன்னா ஒரிஜினலை தவிர வேற எது எடுத்துட்டு போனாலும் செட் ஆகாது. தயவு செய்து ஒரிஜினலை எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி இன்னைக்கு டே ஆஃப் த கவுன்சிலிங் எடுத்த எல்லாருக்குமே கண்டிப்பா வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கணும். ஸோ இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு வேகன்சி காத்திருக்கு. இதுல கிடைக்காதவங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்துக்கு நம்ம
ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனால வந்து நம்ம வந்து எந்த இடத்துலையுமே மனசு தளரக்கூடாது, சரியா? ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ணுங்க, ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. டெலகிராம் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபீல்ட் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இப்போ இருக்கக்கூடிய ட்ரிபிள் இசி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.